தாம்பரம் ரயில் நிலையத்தில் அதற்காக மட்டும் கூடுதலாக தற்போது 12வது ரயில்வே ட்ராக் வந்து அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெறுவதனால கிட்டத்தட்ட 55 ரயில்கள் குறிப்பாக இந்த புறநகர் ரயில்கள் வந்து ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக எப்படி தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க. இருந்தாலும் பொதுமக்களுடைய நலன் கருதி தற்போது ரயில்வே துறை சார்பில் காலை நேரத்தில் ரத்து செய்யப்பட்ட அத்தனை ரயில்களும் மீண்டும் வழக்கம் போல இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இரவு நேர அந்த ரயில்கள் மட்டும் ரத்து செய்யப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்குள்ளாக இந்த 12வது கூடுதல் ட்ராக்கை வந்து அமைக்கக்கூடிய பணிகளில் ரயில்வே ஊழியர்கள் தினசரி கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த பணிகள் நிறைவு பெறக்கூடிய பட்சத்தில் சென்னையினுடைய புறப்படக்கூடிய அந்த சபர்பன் ரயில் இங்கிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 ட்ராக்ல வந்து மாறி மாறி செல்கிறது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அதே போல் வந்தே பாரத் இந்த ட்ரெயின்லாம் போகும்பொழுது அதற்கான அந்த கூடுதலான இடைவெளி கொடுக்கக்கூடிய வகையில் கூட்ஸ் ட்ரெயின் நிப்பாட்டுறதுக்கும் ஒரு யார்டும் வந்து இங்கே வந்து ஸ்பெஷலாக இருக்கிறதுனால இந்த ட்ராக் எல்லாம் வந்து பயன்படும் வகையில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. விரைவில் ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்குள்ளாக இந்த பணிகள் நிறைவு பெற்று வழக்கம் போல இரவு ரயில்களும் தற்போது வழக்கம் போல இயங்கும் என்று தெற்கு ரயில்வே சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.